புத்தக வாசிப்பு என்பது அறிவினை மாத்திரமின்றி சிந்திக்கின்ற ஆற்றல், கற்பனை திறன், புதிய விடயங்களை படைக்கும் திறன், பொறுமை, மன ஒருநிலைப்பாடு மற்றும் சஞ்சலமற்ற மனநிலை போன்ற நற்குணங்களை வளர்க்கின்றது. அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறுகளை வாசிக்கின்ற பொழுது அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள், சம்பவங்கள் என்பவற்றை வைத்து சரியான தீர்மானங்களை எடுக்க இயலும். உதாரணமாக, மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை என்ற புத்தகம்தான் மார்ட்டின் லூதர் கிங் என்பவரை உருவாக்கியது. நல்ல நூல்கள் எமக்கு சிறந்த வழிகாட்டியாக, அரவணைக்கும் தாயாக, தைரியம் தரும் தந்தையாக, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நண்பனாக, பல்வேறு பாத்திரங்களை வகித்து துணையாக அமைந்து வழிகாட்டுகின்றது. மனுஷபுத்திரன் உன்னை போல் ஒருவன் படத்தில் பாடல் ஆசிரியராக அறிமுகமானார். சூப்பர் டீலக்ஸ், 10 தல உள்ளிட்ட படங்களில் சிறப்பு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இதுவரை 53 கவிதை தொகுப்புகளும் 14 கட்டுரை தொகுப்புகளும் 1 நாவலும் வெளியிட்டுள்ளார். இவர் பெற்றுள்ள விருதுகள்: இளம் படைப்பாளிகளுக்கான சன்ஸ்கிருதி சம்மான் தேசிய விருது, தமிழ் தோட்ட விருது, படைப்பூக்க தமிழ் விருது, முத்தமிழ் பேரவையின் இயல் செல்வம் போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார். இவரை வாசிப்பும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவின் தலைவர் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களை சிறப்புரையாற்ற திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.